பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஜீவதனி ஊழியங்களுக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். உங்கள் ஜெபங்கள் எங்களை இன்னும் உற்சாகமாய் தேவனுக்கென்று எழும்பி ஊழியம் செய்ய பலப்படுத்தும். அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நமது ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமது பத்திரிகை ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், ஒருவேளை தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் வாலிப கூட்டங்கள், இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ கிருபை தாங்கும்படியாக, தேவ பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து எழுதுகிற இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கும் சரியாய் பொருந்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் பொறாமையுள்ளவர்களாக, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக, மார்க்க பேதம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கவனித்து பாருங்க. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு சகோதரர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனார். என்ன மெசேஜ் அனுப்புனார்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் தேவன் இல்லை. என்னடா திடீர்னு இப்படி ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு, அது என்னதான் செய்தி அப்படின்னு பார்த்தா, அதில் நார்கோயில் பட்டணத்திலேருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார். அதாவது கிரேக்க மொழியில் யெஷுவாங்கிற பேர் தான் தேவகுமாரனாக குறிப்பிடப்படுதான். அதனால யெஷுவாங்கிறவர் தான் தேவன், இயேசுங்கிறவர் தமிழர்களுக்கு கடவுள். இங்கிலீஷ்காரன் ஜீசஸ்னு பேரை வச்சிருக்கான். ஜீசஸ் தேவகுமாரன் இல்லை, இயேசு தேவகுமாரன் இல்லை, யெஷுவாங்கிறவர் தான் தேவகுமாரன்னு பேசினார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிரேக்க மொழியில் யெஷுவா, சரி, ஆங்கிலத்தில் அவன் ஜீசஸ்ன்னு சொல்கிறான், அதை நம்ம தமிழில் இயேசுன்னு சொல்கிறோம். இது ஒரு பிரச்சனையா? இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசிகளை எவ்வளவு குழப்புறாங்க பாருங்க. வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன? தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த ஒரு காரியத்தை வச்சு ஒரு பிரசங்கத்தை பண்ணி அவரு நான் அறிவுல தேர்னவேங்காராம். பைபிள்ல ஒரு வசனம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? நீ உன்னை ஞானி என்று எண்ணினால் உன்னுடைய ஞானம் தேவனுக்கு முன்பு பைத்தியமாய் இருக்குன்னு சொல்லி, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தை கொண்டுதான் கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்காராம். ஐயா, நம்ம இந்திய தேசத்துக்கு சுவிசேஷம் 2000 வருஷம் கடந்துட்டு அப்போஸ்தலனாகிய தோமா தான் முதல் மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்தார். அதுக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி வந்தது 250 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை பின்பற்றி அவரை தேவகுமாரனா தேவனா பார்த்து பின்பற்றி வரும் பொழுது யாரை நம்ம தொழுது கொள்கிறோம்? நம்மை படைத்த பிதாவாகிய தேவனை தான் தொழுது கொள்கிறோம். அவர் நாமம் யெகோவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எனக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, நான் தான் அறிவாளின்னு சொல்லி ஜனங்களை குழப்புகிற கூட்டத்தை பார்க்கும்போது என்ன சொல்ல? அப்ப அந்த சகோதரருக்கு நான் ஆலோசனையாக, தயவு செய்து இப்படிப்பட்ட குழப்பமான செய்தியை போடாதீங்கன்னு. உடனே பாருங்க, வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பைபிள்ல சொல்லியிருக்கு பாத்தீங்களா? உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள். உங்களுக்குள்ள பொறாமை இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள். உங்களுக்குள்ள மார்க்க பேதங்கள் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. இன்னைக்கு சிபிஎம் பாருங்க, ஏஜியை பாருங்க, சிஎஸ்ஐ பாருங்க, நமக்குள்ள கடந்து அடிச்சுட்டு கிடக்குறான். எங்க சர்ச்சுக்கு வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும், எங்க சர்ச்சுக்கு வந்தாதான். கிடையவே கிடையாது. நீ இந்த சர்ச்சுக்கு போனாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு ஆண்டவர் சொன்னாரா? கிடையாது. என்னை பின்பற்றுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். நீங்க எந்த சபைக்கு போங்க, விக்கிரக ஆராதனை இருக்கிற சபைக்கு மட்டும் போகக்கூடாது. ரோமன் கத்தோலிக்க சபையில ஐடல் வர்ஷிப் இருக்கு, அந்த ஒன்றை விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் சிபிஎம்முக்கு போவீங்களோ, சிஎஸ்ஐக்கு போவீங்களோ, ஏஜிக்கு போவீங்களோ, ஃபுல் காஸ்பல் போவீங்களோ, மாரநாதா போவீங்களோ, கிருபாசனத்துக்கு போவீங்களோ, அது உங்க விருப்பம். நீங்க எந்த சபைக்கு போனாலும் யாரை தொழுது கொள்ளுகிறீங்க? இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்றீங்க, பிதாவாகி தேவனை ஆராதிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள மார்க்க பேதம் இருக்கக்கூடாது.
எல்லா சபைக்குள்ள இருக்கிற 100% மக்களும் பரலோகத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு சிபிஎம் சர்ச் பாஸ்டர் வந்து என் சபைக்கு வர்ற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்துருவாங்கன்னு அவர் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஒரு ஏஜி பாஸ்டர் என் சபைக்கு வருகிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வந்துருவாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன் எங்க சபைக்கு வாங்கன்னு சொல்றீங்க? ஜனங்களை கிறிஸ்துவை பின்பற்றும்படி நடத்துங்கள். ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினா போதும், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டரின்ல போதகம் பண்ணிட்டு அதுதான் பெருசுன்னு சொல்றீங்களா? அதான் வாக்குவாதம். இந்த வாக்குவாதம் வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்தில் நீங்க போங்க. ஒருத்தர் நான் மீசை வைக்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, அதுக்காக எல்லாரும் மீசை எடுத்துடணுமா? ஒருத்தர் நகை போட மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, அதுக்காக எல்லாரும் நகையை கலத்திடணுமா? வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடையது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது ஐயோ உனக்கு உலக ஆசைங்காங்க. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுப்பா, அது எப்படி உலக ஆசையா இருக்கும்? பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறுன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. நீ பணத்துக்கு தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கா? காணிக்க போடு, தசமமாக போடுன்னா அதுல என்னது? பணம் தானே. அப்ப உனக்கு பண ஆசை இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். தயவு செய்து மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் வாழாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. கிருபையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, போதுமானது. நீங்க கர்த்தரால் கைவிடப்பட மாட்டீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்துல உம்முடைய பிள்ளைகளை தருகிறேன், எங்கள் ஜனத்தை தருகிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பார். எத்தனை பிரிவினைகள், எத்தனை மார்க்கு பேதங்கள், எத்தனை வாக்குவாதங்கள், இவைகளிலிருந்து உமது பிள்ளைகளாகி எங்களை விடுதலையாக்கி சமாதானத்தின் பாதையில், நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. உங்க முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க, உமது வெளிச்சத்தை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.